பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எதை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவரை சந்திக்கும்படியாக வெள்ளை மாளிகைக்கு வந்தார்கள். ஆபிரகாம் லிங்கனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர்களிடத்திலிருந்து அனுமதி பெற்று அதன் பிறகுதான் அவரை சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த மூதாட்டி நேரடியாய் அங்கு வந்து விட்டார்கள். இதை அவர்களுடைய கூட இருந்ததான அவருடைய அலுவலகத்தில் இருந்தவர்கள் அதை அவர்களுக்கு தெரிவித்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அந்த மூதாட்டியை சந்திக்கும்படியாய் அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்த உடனே அந்த மூதாட்டியிடத்தில் அவர் கேட்ட கேள்வி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் அவர் கேட்டார். அப்பொழுது அந்த மூதாட்டி சொன்ன பதில், நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக ஒரு இனிப்பு பலகாரத்தை செய்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மூதாட்டி ஆபிரகாம் லிங்கனிடத்தில் சொன்னார்கள். ஆபிரகாம் லிங்கன் இதை கேட்ட உடனே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் லிங்கன் அவரை சந்திக்க வருகிற ஒவ்வொருவரும் அவருடைய ஏதாவது செய்வாரா என்று சொல்லி அவரிடத்தில் அநேக மனுக்களை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் வருவார்கள். ஒவ்வொரு முறை இப்படி வந்து அவர் குறைகளை தீர்த்து அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வார்கள். ஆனால் இந்த மூதாட்டி அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்காமல் அவருக்காக இனிப்பு பலகாரங்களை செய்து கொண்டு வந்தது ஆபிரகாம் லிங்கனை கண்ணீர் வர செய்தது. அவரும் கூட அந்த மூதாட்டி இடத்தில் இப்படி சொன்னார், இதுவரை வந்தவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் ஏதாவது கேட்டுத்தான் வருவார்கள், ஆனால் நீங்களோ எனக்காக என்னிடத்திலே எனக்கு கொடுக்கும்படியாய் நீங்கள் இனிப்பு பலகாரத்தை செய்து வந்தீர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவரை கட்டி ஆற தழுவினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில அநேக வேளையில நாமும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு போகும் பொழுது ஆண்டவரிடத்திலே எப்பொழுது நாம் ஒரு மனுக்களை போடுகிறவர்களாக ஒரு ஜெப பட்டியலோடு கூட நாம் அவரிடத்தில் நாம் செல்கிறோம். எப்படி ஒரு மளிகை கடைக்காரரிடத்திலே நாம் மளிகை சாமானுடைய பட்டியலை கொடுக்கிறது போல தேவனிடத்திலே நாம் ஒவ்வொரு முறையும் நாம் கடந்து செல்லுகிறோம். சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 116 அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவரை ஆடுகளுக்கு பின்னாய் அலைந்த அவரை ராஜாவாய் உயர்த்தி கேதுரு மரங்களால் செய்த அரண்மனையில் இருந்த பொழுது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை அவருக்குள்ளாய் வந்தது. இதை 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை வேண்டாம் என்று தடை செய்த பொழுது ஒருவேளை அவர் மனதில் குழம்பினவராய் கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காய் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். அது சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார், நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காய் எதையும் கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஒன்று, நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பு என்பதை பாதுகாத்து அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிறதை நாம் செய்யலாம். அதே அதிகாரத்தில் சங்கீதம் 116 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்கு நான் செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாய் நான் செலுத்துவேன் என்று. ஒருவேளை ஆண்டவருக்கு நீங்களும் கூட இக்கட்டான வேளையில் ஒரு பொருத்தனை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சமும் நீங்கள் தாமதிக்க வேண்டாம். அடுத்தது ரோமர் 12:1 சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமும் அதை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்கிறதே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான எல்லாவற்றிற்கும் நாம் கொடுக்கிற பிரதிபலன். தேவன் நம் வாழ்வில் பொழியும் ஆசீர்வாதங்களுக்கு இணையாக நாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் நாம் கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானத்தை பார்க்கிறாரு, அதுவே கர்த்தரை திருப்திப்படுத்தும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.
இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே. தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.